தைரியம் இருக்கு சிலருக்கு, சொல்ல போனா ஓவர் தைரியமே இருக்குது. ஆனா தப்பான காரணம் நிமித்தமாய் தைரியம் இருக்கு. ஏன் தைரியம் இருக்குன்னு கேட்டு பாருங்க. சிலரை கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார்னு தைரியம் இருக்காங்க, நீங்க பரலோகம் போவீங்கன்னு தைரியம் இருக்காங்க. கடவுள்கிட்ட நீங்கள் தைரியமாக நெருங்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் வந்து போகலாமே, தைரியமாக போகலாமேன்னுவாங்க. ஏன் அப்படின்னு கேளுங்க. அவங்க கொடுக்குற காரணம் என்னவா இருக்கும்? நான் தான் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கேன், எவ்வளோ பேருக்கு சோறு போட்டிருக்கிறேன், எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறேன். ஐயோ எங்கள் குடும்பம் வந்து 10வது தலைமுறையாக நாங்கள் நல்லது செஞ்சுட்டு இருக்கோம், தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு வரும் இல்லையா. இப்போ என்ன சொல்ல வராங்க? என் பேக்ரவுண்டு, என் குடும்பம், என்னுடைய நற்கிரியை, அல்லது இப்படி சொல்லுவாங்க, நான் கடவுளுக்குனே ஊழியம் செய்கிறேன், கடவுளுக்குனே வாழ்கிறேன், நான் எல்லாத்தையும் கடவுளுக்குனே அர்ப்பணிச்சிட்டேன், அல்லது அப்போ நான் கடவுள்கிட்ட தைரியமாக போக முடியாதா? இல்லை, அதனால போக முடியாதுங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களை கடவுளுக்கு முன்பாக தகுதிப்படுத்துறது கிடையாது. தலைகீழ புரிஞ்சுக்கூடாது. அவர் நம்மளை இலவசமாய் கிருபையினால் தகுதிப்படுத்திட்டதனால நாம நம்மையே அவருக்கு என்று அர்ப்பணிக்கிறோம். மாடை வந்து இந்த காட்டுக்கு இப்படி போட்டால், ரிவர்ஸில் போட்டால் என்ன ஆகுறது? குதிரை வந்து அந்த குதிரை வண்டியை இழுத்துக்கிட்டு தான் போகணும் இல்லையா. அப்போ எதை ஃபஸ்ட்டு வைக்கணுமோ ஃபஸ்ட்டு வச்சு, அப்புறம் ரெண்டாவதாக வைக்கணும். குதிரையை முதல்ல வச்சு வண்டியை பின்னால் கட்டணும். அதுக்கு பதில் வண்டியை முன்னால் வச்சுட்டு குதிரையை பின்னால் கட்டினா ஓடவே ஓடாது. இது அப்படி தான் இருக்குது. நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய நற்கிரியை எல்லாமே தேவன் நம்மளை கிருபையாய் ஏற்றுக்கொண்டதுனால, கிருபையாக ஏற்றுக்கொண்டு கிருபையாக தகுதிப்படுத்துனதுனால நாம நற்கிரியை செய்கிறோம், அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம், அவருக்காகவே வாழ்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சபைக்கு போகிறோம், தலைகளை நிற்க சொன்னால் கூட நிற்கிறோம், உயிரே கொடுக்கணும்னா கூட கொடுக்குறோம் ஆண்டவரேன்னு சொல்லுகிறோம். எல்லாமே அதனுடைய விளைவு, ரெண்டாவது வருகிறது தானே ஒழிய அதனால ஒன்றும் நாம் கடவுள்கிட்ட போகலான்னு நினச்சிக்கிறது அதுதான் பாருங்க தவறான தைரியம். அப்போ 2 விதமாக இருக்காங்க பாருங்க. கிறிஸ்துவின் பேரில் ஒரு தைரியம், கிறிஸ்துவின் மூலமாக நான் தைரியமாக போகிறேன்றதை விட, அதை விட்டுட்டு ஆமாம் நான் கடவுள்கிட்ட எப்போ வேணா போகலாம், என்ன வேணா கேட்கலாம், ஏன்னா இயேசு இருக்கிறார், இயேசு மூலமாக நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, ஒரு கூட்டத்தார் தைரியமே இல்லாமல் இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டத்தார் அவங்க யார், அவங்க என்னத்தை சாதிச்சாங்கன்றதை வச்சு பெரிய தைரியமாக இருக்கிறாங்க. ரெண்டுமே தவறு, ரெண்டுமே ஆபத்தான நிலை. அப்போ இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி ஜனங்க வந்து இப்படி தவறான இந்த 2 பக்கமும் சாயறதுனால தான் நாம் இந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் உங்களுக்கு சொல்லி இவர்களை மனதில் வைத்து போதிக்கிறேன், இவர்களை மனதில் வைத்து போதிக்கிறேன். ஏன் இவங்களை மனசில் வச்சு நான் போதிச்சேன்னா எல்லாரையும் கவர் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க, இல்லைனா இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க, இல்லைன்னா இதுக்கும் நடுவில் எங்கேயாவது இருக்கிறாங்க.